ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா எங்கள் பப்பாயா கார்டனை பற்றி தான். இங்கே இருக்கிற எல்லாமே ரெட் லேடி பப்பாயா. அந்த பேருக்கு ஏற்றவாறு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்ச வரை கார்டனோட ஓவரால் வியூ கவர் பண்ணி போட்டிருக்கேன். எங்கள் கிட்ட சின்ன மரத்துலேருந்து பெரிய மரம் வரை இருக்குது. இந்த மரம் கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பப்பாயா கார்டன் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மூட்டு பக்கத்துலலாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிடுங்க. அப்படி தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகி போயிடும். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் செடிக்கு. ஒவ்வொரு செடியுமே கிட்டத்தட்ட ஒரு 35 காய்கிட்ட காய்க்கும். அண்ட் இதில் நான் பப்பாயோட ஃப்ளவர் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். அதில் காயும் இருக்குது, பூவும் இருக்குது. பப்பாயா எப்போவுமே சிங்கிள் பிரான்ச்சாக தான் காய்க்கும். ஆனால் இப்போது அந்த மூடு பக்கம் அடிபட்டுடுச்சுன்னா, ஷூட் சிஸ்டம் அடி வாங்கிடுச்சுன்னா 2 பிரான்ச்சஸாக ஆகி காய்க்க தொடங்கிடும். ரெண்டுலேயுமே காய் வரும். இப்போ இதில் பூ பூத்துருக்கு, நெக்ஸ்ட் காய் வரும். இதில் நாங்கள் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீலக்காயாக இருக்கா, அதெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்கும். அதே ரவுண்டாக இருக்க காயெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஒரு பப்பாளி மட்டும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். அது இந்த பப்பாளி தான். அண்ட் இதை நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த பேருக்கு ஏற்றவாறு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.